சாவை கண்டு அஞ்சும் மனிதன். இந்த உலகில் படைக்கப்பட்ட பூச்சிகளாக இருக்கலாம், வண்டுகளாக இருக்கலாம், சின்ன சின்ன பறவைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய மிருகங்களாக இருக்கலாம், ஏன் மனிதர்கள் உட்பட தங்களுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடுவது இயல்பான ஒன்று. தான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை பறவைகளுக்கும் இருக்கிறது, மிருகங்களுக்கும் இருக்கிறது, மனிதருக்கும் இருக்கிறது. இதில் மாற்று கருத்து நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம். இயேசுவோடு சீடர்கள் படகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சீடர்களுக்கு இயேசுவை பற்றி நன்கு தெரியும். இயேசு புதுமை செய்யக்கூடியவர், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர். அவரிடமிருந்து பலவற்றை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பலவற்றை கற்றிருந்தாலும் இயேசு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த சீடர்கள் அலைகள் மேலெழும்புவதை பார்த்தவுடனே பதட்டத்துக்குள் செல்லுகின்றார்கள். இந்த பதட்டம் ஏன் எழுகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் அங்கே இயேசு இருக்கிறார். அலைகள் எந்த அளவிற்கு வந்தாலும் அந்த அலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவர் அங்கு இருக்கிறார் என்பதை அறிந்தும் இவர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, எழும்பும், தூங்கிக் கொண்டிருக்கிறீர், எழும்பும், எழுந்து இந்த கடல் அலையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று வேண்டுகின்றார்கள். இது ஒரு விதத்திலே நம்முடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு செல்கிறது. நாம் இயேசுவை பற்றி அறிந்திருக்கின்றோம், இயேசு செய்த புதுமைகளை பற்றி அறிந்திருக்கின்றோம், இயேசுடைய வாழ்வை பற்றி அறிந்திருக்கின்றோம். இயேசு நமக்கு எப்படி முக்கியமானவர், நற்கருணை வீற்றிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் இன்னும் பல காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், பயமுற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடிப்படையில் ஒன்றைதான் இயேசு நம்மிடம் நினைவு கூற சொல்லுகின்றார். ஒன்று, ஒரு நாள் நான் உங்களை சந்திப்பேன். அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று தெரியாது. இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், ஓராண்டு கழித்து வரலாம், அல்லது 5 ஆண்டுகள் கழித்து வரலாம், எப்பொழுது என்று தெரியாது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே கூறுகிறார், உங்களுடைய ஆண்டவரை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஆக ஆண்டவரை எப்பொழுது சந்திக்க முடியும்? நேரடியாக சந்திப்பது என்பது ஒன்று, நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தைகள் அல்லது நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலிகள் இவைகள் மூலம் சந்திப்பது இன்னொன்று. நேரடியாக சந்திப்பவற்றை பற்றி தான் இயேசு ஆண்டவர் முதல் வாசகத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு அந்த சீடர்களிடம் கடிந்து கொள்ளுகின்றார். எவ்வளவோ விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் என்னோடு இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தும் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? நாமும் இது போன்ற நம்பிக்கையற்றவர்களாக தான் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் எள்ளளவும் மாற்றமும் இல்லை. அது இன்றைக்கு உள்ள குருவானவர்களாக இருக்கட்டும், மருட்சகோதரிகளாக இருக்கட்டும், ஏன் கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும், நம்பிக்கை குன்றியவர்களாக தான் இருக்கின்றோம். ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. காரணம் என்ன? ஏன் இன்று முக்கியமான கடவுளுடைய பணியை எடுத்துச் செல்லக்கூடியவர்களோட தன்னுடைய உயிருக்கு பயந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. நான் இறந்து விடுவேனோ என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதுபோன்ற அனுபவங்களையும் கடந்து வந்திருக்கிறேன். வயதான குருக்கள் தங்களுடைய வாழ்வு அழிந்து விடுமோ என்று பயந்தவர்களும் பார்த்திருக்கின்றேன். அதே நேரத்தில் ஆண்டவர் எப்பொழுது என்னை எடுக்க விரும்புகிறாரோ அப்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று உறுதியோடு இருந்தவர்களையும் பார்த்திருக்கின்றேன். இதில் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்றால் அதற்காக ஆண்டவர் இன்றே வந்து உங்களை அழைத்து விடுவார் என்று சொல்லவில்லை. மாறாக எந்த நேரத்திலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை, வேறு ஒன்றுமில்லை. நம்பிக்கொண்டு அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாகவும் இறைவனுடைய அருளை பெற்றவர்களாகவும் இந்த நாளை இனிதாக கடப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.